விலகும் பொழுது சாதனையாளர்கள் சத்தமில்லாமல் விலகி விடுவார்கள். ஏனென்றால் சத்தம் போட்டு அதை என்ன நோட்டீஸ் ஒட்டி கொண்டா போக முடியும்? நான் வெளியேறுகிறேன், அவ்வளவுதான், முடிந்து விட்டது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், யாரிடமும் அவர்கள் எதையும் தெரிவிக்க மாட்டார்கள், அமைதியாக வெளியேறி விடுவார்கள். அவர்களது குரலையும் கருத்தையும் மெதுவாக கூறுவார்கள், நேரத்தை அளந்து ஒதுக்குவார்கள். இதில் எது நமக்கு ஒத்து வரும், இதை என்னால் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்பினால் அதை செய்து பார்க்கலாமே. உண்மையான தலைமை முடிவுகளையும் பணிப்பாங்கையும் பாராட்டி பரிசுகள் வழங்குவார்கள், வெத்து சத்தத்திற்கு அல்ல. வதந்திகளை உடனே தடை செய்து விடுவார்கள். யார் அப்படி சொன்னது, அது பொய்யல்லவா, அதை செய்யக்கூடாதல்லவா, உடனே கண்டுபிடித்து விடுவார்கள். மாறாக கண்ணியம் குறையும் போது தலைமை அதை சரியான முறையில் நேர்படுத்தும். அழைத்து நிறுத்த ஆணையிடும் அல்லது அழைத்து வெளியேற்றிவிடும். ஆகவே இது போன்ற கோர்ஸ் கரெக்ஷன் என்று சொல்லுவார்கள் அல்லவா, இடைவெளியிலே நீங்கள் செய்யக்கூடிய சில திருத்தங்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும், முன்னேறுவதற்கும் உங்களை திருத்திக் கொள்வதற்கும். எல்லோரும் ஓய்ந்து போகும் வேளையில் தலைமை அதை எடுத்து கூறி ஓய்வுக்கு வழிகாட்டுவார்கள். அப்பா முடிஞ்சது, எவ்வளவு நாளத்தான் இவ்வளவு சூடு, இவ்வளவு தூரம் பயணம், உங்களுக்கு பேருந்து கொடுக்கப்படும் பாருங்கள் சொல்லுவார்கள். உடனே நீங்கள் கேட்கக்கூடாது, எல்லா தலைமையும் அப்படி செய்கின்ற இடத்தில் இது நடக்கிறது, அது நன்றாக நடக்கிறது அல்லவா. அமைதியும் பாதுகாப்பும் பிரித்து பார்க்க வேண்டியவை. தலைமை வெளிப்படையாக பேசி பிரச்சனையை தீர்த்து வைக்கும், இல்லை என்றால் அது வளர்ந்து கொண்டே போகும். வளர்ச்சி ஒரு புதிர் அல்ல, அது நம்மை வளர்த்தி காட்டும். சிறந்த தலைமை அதற்கான வழிகளை நமக்கு காட்டிக் கொடுக்கும். உண்மையிலேயே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது அவைகளை நேருக்கு நேர் பேசி தீர்த்தால் மனசுக்குள் கூடுகட்டி வெறுப்பு, பொறாமை, இயலாமை ஆகியவைகள் வெளியேறிவிடும். அந்த கூடுகளை அனைத்தையும் எடுத்து வெளியில் வீசிவிடலாம். இயலாமை வளர்த்து கொள்ள வேண்டியது நாம் தேவையில்லை. என்னால் முடியவே இல்லையே, உங்களுடைய இயலாமையை ஏன் வளர்த்து கொண்டே போகிறீர்கள்? தேவையில்லையே. திறமையானவர்கள் பாதுகாக்கப்படாவிட்டால் முனைப்பாக வெளியேறி விடுவார்கள். அதுபோன்ற திறமையானவர்களை சரிவர கவனிக்காவிட்டால் இழப்பு நிறுவனத்திற்கும் கூட பணி செய்பவர்களுக்கும் தானே தவிர வேறு யாருக்கும் அல்ல.